Hi friends, this is Ramesh. இன்னைக்கு நம்ம டேட்டானா என்ன அதில் உள்ள டேர்ம்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா என்னோட நாலேஜை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு எனக்கு என்ன தேவை? இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான டிவைஸ், நெக்ஸ்ட்டு இன்டர்நெட். இது இருந்தால் போதும் இந்த இன்ஃபர்மேஷனை என்னால் உங்ககிட்ட ரீச் பண்ண வைக்க முடியும். அதுக்கு பேர் தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஏதோ ஒரு டிவைஸ் ப்ளஸ் இன்டர்நெட் இருந்தால் போதும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை எப்போ வேணும்னாலும் எங்கே வேணும்னாலும் உங்களால் ஷேர் பண்ணிக்க முடியும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த இன்ஃபர்மேஷனுக்கு பேர் தான் டேட்டா. ஸோ டேட்டா இஸ் நத்திங் பட் ரா ஃபேக்ட்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த டேட்டாவை எனக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் தேவை. அதுதான் வந்து டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா பேஸ்னால் சென்ட்ரலைஸ்டு ரெபாசிட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் உங்களால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஏன் நீங்கள் டேட்டா பேஸ் தான் யூஸ் பண்ணணும்? ஒய் டேட்டா பேஸ்? ஏன் நார்மலாக இப்போ நீங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ்லாம் வந்து MP3 சாங்ஸ், வீடியோ சாங்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக ஃபோன் ஸ்டோரேஜ்லேயே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி கம்பெனி டேட்டாஸையும் நீங்கள் வந்து நார்மலாக எக்ஸல் ஷீட்ஸ்லேயே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஏன் வந்து டேட்டா பேஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க? ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜ். நார்மலான ஒரு எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் 1 மில்லியன் டேட்டா தான் உங்களால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே போணுச்சுன்னா நீங்கள் வந்து இன்னொரு எக்ஸல் ஷீட்ஸ் மேக்கணும். ஸோ இப்போ 10 மில்லியன்ஸ் இருக்குது, 20 மில்லியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் 10 டிஃப்ரெண்ட் 20 மில்லியன் ஷீட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், எக்ஸல் ஷீட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனுவல் அப்டேட். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து மேனுவலாக அப்டேட் பண்ணணும் வேல்யூஸ். ஸோ எக்ஸல் வந்து எக்ஸ்ட்ராக்டட் காப்பி. நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மேனுவலாக அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மேனுவலாக அப்டேட் பண்ணுறப்போ டைம் எடுக்கும், ஹியூமன் எரர்ஸ் வரும், கால்குலேஷன் தப்பாகும். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம டேட்டா பேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ரீசன் வந்து செக்யூரிட்டி. ஸோ பிகாஸ் ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா எல்லா டேட்டா எல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஹைலி கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். ஸோ நார்மலாக இப்போ ஒரு எக்ஸல் ஷீட்ஸில் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா ப்ரொடெக்ட் ஒர்க் புக் கொடுத்து பாஸ்வேர்ட் போட்டு டிஃபெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் இந்த பாஸ்வேர்டை வந்து ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு செக்யூரிட்டி கிடையாது. ஸோ அதனாலேயே நம்ம வந்து டேட்டா பேஸ் தான் ப்ரிஃபர். ஸோ அதுக்கு ஒரு டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க அத்தரைஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் அந்த இன்ஃபர்மேஷனை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஹையர் செக்யூரிட்டி இருக்கும் டேட்டா பேஸ். ஸோ எதனால் இப்போ நம்ம டேட்டா பேஸ் ப்ரிஃபர் பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மெயின் 3 ரீசன்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜ். ஸோ நம்ம எப்போ வேணுனாலும் டேட்டா பேஸோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு மேனுவல் அப்டேட்லாம் ஆகலாம், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி. ஸோ இந்த மெயின் ரீசன்ஸ் தான் நம்ம டேட்டா பேஸை ப்ரிஃபர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா. ஸோ ஒரு டேட்டாவை எப்படி பிக் டேட்டான்னு சொல்றோம்? ஸோ அது வந்து 3 டேர்ம்ஸால டிஃபைன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம். டேட்டா வந்து மாஸ் வால்யூம்ஸில் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. முன்னாடிலாம் வந்து கேபிஎம்பியில் இதாகிட்டு இருக்கு, இப்போலாம் டிபி, பிபி இப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ஷாப்பிங் பண்ணுறாங்க, அந்தளவுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் மாஸ் வால்யூம்ஸாக டிஃபைன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. ஸோ சேம் அதே மாதிரி. ஸோ டேட்டா ஜென்ரேஷன் வந்து அதிகமாகிட்டு, ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. மினிட் பை மினிட், செகண்ட் பை செகண்ட் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஹேப்பன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெரைட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா ஒன்றும் இல்லை, டேபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகுது. இப்போ நார்மலாக ஒரு ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி பண்ணுங்க, நீங்கள் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ், இப்போ இந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், செல்லர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸாக டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நார்மலாக எக்ஸல் ஷீட்ஸில் பாருங்கள், இந்த மாதிரி தான் ரோஸ் அண்ட் காலம்ஸாக டேப்லர் ஃபார்மேட்டில் டிஃபைன் ஆகும். அதுதான் வந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா. இப்போ மெயில் ஐடி எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு மெயில் ஐடி கொடுப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் டீட்டெயில்ஸ், ரெசிபியன்ட் டீட்டெயில்ஸ், சப்ஜெக்ட் என்ன, கண்டென்ட் என்ன எல்லாமே டிஃபைன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சிவ், மூவ், டெலிட், ஸ்பேம். உங்கள் மெயில் ஐடி ஸ்பேமா இல்லையான்னு கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இது வந்து செமி ஸ்ட்ரக்சர் டேட்டான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஆன்லைனில் இப்போ வாங்குறதுக்கு முன்னாடி அதோட ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் பார்ப்பீங்க. ஸோ அந்த ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ராடக்டை இமேஜால் டிஃபைன் பண்ணுறது, டெக்ஸ்டால் டிஃபைன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா பேஸ். ஈவன் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இது எல்லாமே வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்.
ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னா என்ன? ஸோ டேட்டானா என்ன? ஸோ டேட்டாபேஸில் அதை ஏன் ஸ்டோர் பண்ணுறாங்க? ஏன் நார்மலான ஒரு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணாமல் ரெபாசிட்டரி யூஸ் பண்ணுறாங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக் டேட்டானா என்ன? ஸோ 3 டேர்ம்ஸால் டிஃபைன் பண்ணுறாங்க பிக் டேட்டா: வால்யூம், வெலாசிட்டி, வெரைட்டி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.